மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம். விவாஹா தி சென்னை சில்க்ஸ். தாட்சாயினி, என்ன பார்க்க முக்கியமானவங்க வந்திருக்காங்க. ஒரு 5 நிமிஷத்துல கூப்பிடுறேன். அதை விட முக்கியமானவங்க வீட்டுக்கு உங்களை தேடி வந்திருக்காங்க. முக்கியமானவங்களா? ஆமா, உங்களை பார்த்தே ஆகணும்னு அடம் பிடிச்சு உட்காந்துருக்காங்க. என்ன சொல்ற? யார் அது? பேரு ரேவதின்னு சொல்றாங்க. என்ன ரேவதியா? ரேவதிங்கிறது நல்ல பேர் தானே, அதையும் நீங்க டெரரா சொல்றீங்க? இல்ல, அது வந்து எஸ்எஸ்கே சைன் பண்ணுங்க. அந்த ரேவதி ஏதாவது உங்ககிட்ட சொன்னாங்களா? என்ன சொல்லணும்? எதுக்கு இப்படி கேக்குறீங்க? இல்ல, அது என்ன விஷயமா என்ன பார்க்க வந்திருக்காங்கன்னு கேட்டேன். என்ன விஷயம்னு என்கிட்ட சொல்ல மாட்டாங்களா? உங்ககிட்ட மட்டும்தான் சொல்லுவேன்னு அடம் பிடிக்கிறாங்க. உடனே கிளம்பி வீட்டுக்கு வாங்க. எஸ்எஸ்கே, நல்ல நேரம் போயிட்டு இருக்கு, சீக்கிரம் அக்ரிமெண்ட்ல கையெழுத்து போடுங்க. என்ன பேச்சே காணோம், சீக்கிரம் வாங்க. அது வந்து தாட்சாயினி, போன் அப்புறம் பேசிக்கலாம். எஸ்எஸ்கே சைன் பண்ணுங்க. சார் 2 சைன் தானே சார், சீக்கிரமா போடுங்க சார். என்ன எஸ்எஸ்கே, வரீங்களா இல்லையா? தாட்சாயினி, நான் இங்க. என்னாச்சு உங்களுக்கு? இப்ப நீங்க வரலனா எதுக்காக வந்திருக்கீங்க? நானே ரேவதி கிட்ட கேட்டு அனுப்பு. ஐயோ, வேணாம் 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 வேணாம், நானே வரேன். ஆமா, ஏன் இப்படி பதட்டப்படுறீங்க? இல்ல எஸ்எஸ்கே, நல்ல நேரம் 1 நிமிஷத்துல முடிய போகுது, சைன் பண்ணுங்க. நீங்க வர்ற மாதிரி தெரியல. ஏமா ரேவதி? ஐயோ, வேணாம் வேணாம் வேணாம், நானே வந்துறேன். இது வந்துறேன். எஸ்எஸ்கே சைன் போடுங்க. யோ, என்னையா நேரம் காலம் தெரியாம கையெழுத்து போட்டு உயிரை வாங்கிட்டு அறிவில்ல? என்ன எஸ்எஸ்கே, மரியாதை குறையுது. அப்புறம் உங்க கம்பெனில இன்வெஸ்ட் பண்ண மாட்டோம். யோ, பண்ணலனா போங்கயா. எனக்கு லைஃபே போகுது, இதுல பணம் இன்வெஸ்ட் பண்ணு. கிளம்புங்க முதல்ல. வெக்க இருந்தா சொத்துக்காக இப்ப இங்க வந்திருப்பாங்களா? கௌதம், ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க? என்னாச்சு? இல்ல, லைட்டா தலை வலிக்குது. தலைவலியா? நான் தைலம் எடுத்துட்டு வந்து தேய்ச்சி விடவா? வேணாம், இந்த வலி தைலத்துல தீராது. நீங்க இன்னும் கார்த்திக் பேசினதை மறக்காம நினைச்சிட்டு இருக்கீங்களா? மறக்கிற மாதிரியா பேசினா அவன்? இங்க பாருங்க கௌதம், கார்த்திக் சின்ன பையன், தப்ப ஒரு நாள் உணர்ந்து அவன் வருத்தப்படுவான். விடுங்க கௌதம். ஆனா ஒரு விஷயத்துல நீங்க ரொம்ப அதிர்ஷ்டசாலி கௌதம். உங்களை பார்த்தா எனக்கு பொறாமையா இருக்கு. உனக்கு என்னாச்சு? கஷ்டத்தை மட்டுமே அனுபவிச்சுட்டு இருக்க பார்த்து அதிர்ஷ்டசாலின்னு சொல்ற? என்ன சமாதானப்படுத்துறதுக்காக இப்படி பேசுறியா? இல்ல கௌதம், நான் உண்மையதான் சொல்றேன். நமக்கு ஒரு கஷ்டம் வந்தா அதை கொட்டி தீக்கிறதுக்கு இடம் தேடி அலைவோம். ஆனா ஜானகி அத்தையும் ரேவதி அத்தையும் உங்களை தேடி வந்து உங்க கஷ்டத்தை எல்லாம் வாங்கி தான் மேல கொட்டிக்கிறாங்க. ஒரு பக்கம் எஸ்எஸ்கே உங்களை பார்த்து சொன்ன வார்த்தையை கேள்விப்பட்டு ஜானகி அத்தை துடிச்சு போறாங்க. உனக்காக நான் இருக்கேன்னு கட்டி புடிச்சு அழறாங்க. இன்னொரு பக்கம் ரேவதி அத்தை என்னோட புள்ளைய தப்பா சொல்லிட்டானே, அந்த எஸ்எஸ்கேவை கொல்லாம விட மாட்டேன்னு ஆவேசமா கிளம்புறாங்க. நான் அப்படியே ஆச்சரியப்பட்டு போயிட்டேன். உங்க வேதனையை ஷேர் பண்றதுக்கு ஒரு அம்மாக்கு 2 அம்மா இருக்காங்கன்னா அப்ப நீங்க அதிர்ஷ்டசாலி தானே கௌதம்? கேக்குறதுக்கு சந்தோஷமா தான் இருக்கு. ஆனா அம்மாக்களை அள்ளி கொடுத்த கடவுள் அப்பாவை காமிக்க மாட்டேங்கிறாரு. அதான பிரச்சனை. அதானே என் வேதனைக்கெல்லாம் காரணம். அப்பா யாருன்னு கேட்டுதானே எல்லாரும் என்ன காயப்படுத்துறாங்க. என் அம்மாக்கு துரோகம் பண்ண ஆளுக்காக என்ன குத்தி குத்தி வேதனைப்படுத்துறாங்க. இப்ப சொல்லு, நான் லக்கியா?
வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.